இந்த மாதிரி மிஸ்டேக் நான் பண்ணதுனால என்னோட யூடியூப் சேனலோட அனலிட்டிக்ஸை நீங்களே பாருங்கள், ஆல்மோஸ்ட் டெட்டே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 5 மிஸ்டேக்கை நான் இப்போ சரி பண்ணதுக்கப்புறமா என்னோட 4 யூடியூப் சேனலை நான் மானிட்டைஸ் பண்ணது மட்டுமே இல்லாமல் நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸை ஜாயின் பண்ண பல கிளைண்ட்டோட சேனலை நான் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணவும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் சரி பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். லைக் கோவிட் டைமில் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் நல்லா க்ரோ ஆயிடலாம்னு. ஆனால் நான் போஸ்ட் பண்ண வீடியோட தம்ப்நெயிலை வந்து பாருங்களேன், இந்த ஸ்கூலில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கா தம்ப்நெயில். ஆனால் நானே லேட்டாக தாங்க கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் 80% க்ரோத் வரைக்கும் தம்ப்நெயில் தான் தரும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் கண்டென்ட் என்ன தான் நல்லா இருந்தாலும் தம்ப்நெயில் நல்லா இல்லைனா யாருமே கிளிக் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போது ஒரு நல்ல தம்ப்நெயிலை எப்படி மேக் பண்ணுறது? உதாரணத்துக்கு ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு நீங்களும் நானும் சும்மா சேரில் உட்காந்து யோசிச்சு தம்ப்நெயில் மேக் பண்ணால் எப்படி பண்ணுவோம்? எக்ஸாக்டாக நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வச்சுருக்கேன். எஸ், மிஞ்சி போனால் ஃபோக்கஸ் செய்வது எப்படி அப்படின்னு தான் தம்ப்நெயில் மேக் பண்ணுவோம். பட் இப்படி பண்ணுறதுனால தான் நம்ம மேக் பண்ணுற வீடியோக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறதுனா சிம்பிள். ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்ற வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போயிட்டு உங்கள் டாப்பிக்கை அப்படியே சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபில்டர் செக்ஷன் வரும். அதில் எந்த வீடியோவுக்கு வியூ கவுண்ட் அதிகமாக போயிருக்கு, நம்ம லாங் வீடியோ தான் அதிகமாக போட போகிறோம்னா 4 to 20 minutes இப்படின்னு ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ரீசெண்டாக யாரெல்லாம் அந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கணும். லைக் நல்ல வியூஸ் போன 2 வீடியோவை எடுத்து பாருங்களேன். ஹவு டு ஃபோக்கஸ் ஹியூமனோட பிரெயினை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பிரெயின் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ காமனாக இருக்கிற விஷயம் ஹியூமனோடைய பாடி பார்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் மக்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பிரெயினை ஆட் பண்ணலாம், அல்லது கண் இருக்கு இல்லையா, அதை விஷுவலாக தெரிகிற மாதிரி ஆட் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த 2 தம்ப்நெயிலையும் பாருங்கள், டைமிங் வந்து போட்டிருக்காங்க 7 days 15 minutesனு. ஸோ ஷார்ட் டேர்மில் எப்படி ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் ஆடியன்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு டைப். 2வது டைப் வந்து ப்ராப்ளமை பேஸ் பண்ணி ஒரு சில பேர் தம்ப்நெயில் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸுக்காக ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் தான் 0 distraction hack your brain. இங்கே வந்து ஃபோக்கஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு டிசைரை மேக் பண்ணி கூட, அதாவது கோலை மேக் பண்ணி கூட தம்ப்நெயில் மேக் பண்ணலாம். இல்லைனா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 0 distraction ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு ப்ராப்ளமை பேஸ் பண்ணி கூட தம்ப்நெயில் மேக் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் கூட நல்லா வியூஸ் போகுது. அப்போ ஒன்று டிசையர் இல்லைனா கோல். அப்போ நம்ம எந்தெந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணணும், தம்ப்நெயிலோட காம்போசிஷன்னு சொல்லுவாங்க, எங்கே எந்த வேர்ட்ஸ் வச்சா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தம்ப்நெயில் மேக் பண்ணால் ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை ஆக்சுவலாக நம்மளாலையும் மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு என் சேனலையுமே ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் இப்போவே ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் சேனலையுமே இன்னையிலேருந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். 2வது, இந்த ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணால் நல்லா வியூஸ் போகும், டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா? நம்பவே நம்பாதீங்க. நான்லாம் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது விஜய் சாரோடைய 2வது மாநாடு லைக் மதுரையில் நடந்துச்சா, அது நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி ஓகே விஜய் சாரோட மாநாடை எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டிருந்தா தம்ப்நெயில் இதே மாதிரி மேக் பண்ணி விஜய் டிவிகே மதுரை மாநாடு இந்த மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணி வீடியோ போடுவோமா? ஆனால் இப்படி போட்டால் சுத்தமாக வியூஸ் போகாது. ஏன்னு சொல்லவா, இதை நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப்பில் நான் வந்து விஜய் மாநாடு அப்படின்னு போடுறேன். போட்டேன்னா யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்குமே நல்லா தான் வியூஸ் போயிருக்கு. நான் வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லவே வரல, எல்லாருக்கும் நல்லா வியூஸ் போயிருக்கு. பட் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ். மதன் கௌரி ப்ரோவாக இருக்கட்டும், பெரிய பெரிய நியூஸ் சேனலாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய பெரிய காம்படிட்டர்ஸாக இருக்கும்போது நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கூட போகாமல் இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாப்பிக்கை எடுத்து இந்த மாதிரி மிகப்பெரிய சேனல் கூட போய் காம்படிட் பண்ணால் நம்ம வீடியோ எப்படிங்க மேலே வரும்? லைக் ரேங்கிங்கில் கூட நம்ம வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹை காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து தேடாமல் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸை நான் எப்போ எக்ஸாக்டாக ஒரு சில டூலை யூஸ் பண்ணி தேடி வீடியோ போட ஆரம்பித்தேனோ அதுதான் என்னுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாகவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட கீவேர்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எப்போவுமே ஒரு சின்ன கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி போகாதீங்க. லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி கூகுளில் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கும். பட் இதில் நிறைய பெய்டும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடியிங், இது ஒரு ஸ்மால் டெய்ல் கீவேர்ட்ஸ். இதில் காம்படிஷன் ஹையாக இருக்கும். அதுவே ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடியிங் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு சில பேர் தான் சர்ச் பண்ணுவாங்க. லைக் இந்த டாப்பிக்கு சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கும், ஆனால் காம்படிஷனுமே ஹையாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஸ்மால் சேனலாக இருக்கும்போது ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடியிங் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத உங்கள் டாப்பிக்கில் எக்ஸாக்டாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு தேடுற வியூவர்ஸுடைய கவுண்ட்டு சர்ச் டேர்மில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் காம்படிஷன் இந்த இடத்துல லோவாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ் உங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ரேங்கிங்கில் வரும். நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது டிஸ்ட்ராக்ஷன், நான் இந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கர்சரை வச்சு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறமா பை லவ், பை ஃபோன், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ், இந்த மாதிரி நிறைய லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ் இதுக்கப்புறமா கூட கிடைக்கும். அப்போ பேசிக்காக என்னது, ஹவு டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடிங் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டெய்ல் கீவேர்ட்ஸ் தான். இப்போ இதுக்கு காம்படிஷன் ஹையாக இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட பை லவ்னு கடைசியாக வருதா, இது வந்து இதுக்கப்புறமா வர்ற லோ காம்படிஷனில் இருக்கிற லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ். இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ்னு தேடி பார்த்துட்டு லைக் இந்த மாதத்தில் யார் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. அவருமே கடைசியாக லவ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை. மேபி இது வந்து சர்ச் டேர்மில் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் தேடுற சர்ச் டேர்மாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோவுக்கு கீழேயாவது உங்கள் வீடியோ வரும். அப்போ வியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி லாங் டெய்ல் கீவேர்ட்ஸை நீங்கள் தேடி எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் கம்மியாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு 10 வியூஸ் போனால் கூட ஜென்யூவலாக போக ஆரம்பிக்கும். இப்போது 3வது மிஸ்டேக், இதெல்லாம் நான் சொல்லவே கூடாது ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்றதுனால ஓப்பனாக காமிக்கிறேன். இந்த டைட்டில் படித்து பாருங்களேன். கோஸ்ட் வீடியோ தமிழ் சேனலுடைய பேர், கிரேசி இமேஜினேஷன், டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், நியூ டெக்னாலஜி, ஜாப் ஆஃபர். இதே தான் எக்ஸாக்டாக நான் பண்ண மிஸ்டேக். என்னென்னா டைட்டிலை வந்து ரொம்ப புவராக எழுதுனது. இப்படிலாம் டைட்டில் எழுதுனா யார் கிளிக் பண்ணி பார்க்க போகிறா? ஸோ நம்ம தம்ப்நெயிலில் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் டைட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். பேசிக்காக நீங்கள் என்ன டாப்பிக்கில் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ போடுறதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த டைட்டிலில் தான்ப்பா வீடியோ போடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன டைட்டில் ஆங்கிள் எப்படி மாற்றினா வியூஸ் அதிகமாக போகும்னு பார்க்கணும். இதே டாபிக் தான், ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். டைட்டிலில் பொறுத்த அளவுக்கு 3 விஷயம் தான் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தம்ப்நெயிலை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைட்டிலையுமே டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டைட்டிலில் கியூரியாசிட்டி, டிசையர், ஃபியர், இந்த 3 ஏதாவது 2 காம்பினேஷனை பேஸ் பண்ணி போகிற டைட்டில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஒன்று கியூரியாசிட்டி ப்ளஸ் டிசையர், இல்லைன்னா கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியர். ஆனால் உங்கள் நீட்ஸில் இந்த டாப்பிக்கில் ஆக்சுவலாக எந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி பார்க்குறதுனா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்னு டாபிக் போட்டிங்களா, இதே மாதிரி தான் ஃபில்டர் செக்ஷனில் போயிட்டு வியூ கவுண்ட்டு 4 to 20 minutes வீடியோ அண்டு திஸ் மந்த், லைக் கியூரியாசிட்டியை பேஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியணும். 5 steps to improve focus in 7 days. ஸோ 5 steps, அது என்னது 5 step? கியூரியாசிட்டி, ஃபோக்கஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இன் 7 days, இது டிசையர். ஸோ கியூரியாசிட்டி ப்ளஸ் டிசையர் டாபிக் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. இதே அப்படியே தான் இருக்குது, கியூரியாசிட்டி ப்ளஸ் டிசையர் தான். பேசிக்கலி வேறு எங்கேயாவது ஃபியரை பேஸ் பண்ணி டைட்டில் எழுதியிருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு பார்க்கணும். டிஸ்ட்ராக்ஷன் ஆர் கில்லிங் யூ, ஒரு ஃபியரை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபியர், ஹவு டு இம்ப்ரூவ் ஃபோக்கஸ், ஸோ கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியர், இந்த டைட்டிலுக்கு ஆவரேஜாக வியூஸ் போகுது. அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியரை போட்டால் பேசிக்காக கொஞ்சம் வியூஸ் போகுதுப்பா. ஆனால் இந்த சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். லைக் 3.5 million சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு கியூரியாசிட்டி ப்ளஸ் ஃபியரை கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் வியூஸ் போகுது. ஆனால் லாஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு கியூரியாசிட்டி ப்ளஸ் எங்கெல்லாம் டிசைரை பேஸ் பண்ணி டைட்டில் வந்திருக்கோ அங்கே அதிகமாக வியூஸ் போகுது. அப்போ என்ன பண்ணணும், நீங்களுமே ஃபியர் அப்படின்ற டாப்பிக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கியூரியாசிட்டி ப்ளஸ் டிசைரை பேஸ் பண்ணி டாப்பிக்கை எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு யோசிக்கணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பேசிக்காக பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சமாவது வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோக்கு 1.4 million வியூஸ் போயிருக்குன்னா அதுலேருந்து ஒரு 10%, ஒரு 1000 10,000 வியூஸ் போனால் கூட பரவாயில்ல தான். 4வது மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு இல்லை, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக மேக் பண்ணி தான் ஷூட் பண்ணணும். இல்லைனா
5 வருஷம் ஆனால் கூட இந்த 90 வியூஸில் நிற்குதில்ல, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன மிஸ்டேக்னு நான் இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்காண்டி டைம் ஒதுக்குனீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான். லைக் வீடியோ ஆரம்பிச்சு நான் தான் பேசுகிறேன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. வீடியோ ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 25 செகண்ட்ஸ் கிட்ட போகுது. ஆனால் நான் எந்த கண்டென்ட்டையுமே பேசலை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க டைம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னு டைட்டில் தம்ப்நெயிலில் என்ன விஷயத்த நான் சொல்லியிருக்கேனோ அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரோலையே என்னப்பா இதுன்னு வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. ரிட்டன்ஷன் கிராஃப் பயங்கரமாக ஃபாலோ ஆகும். அப்போது என்ன பண்ணணும், ஹூக் பாயிண்ட் அப்படின்றத சாட் ஜிபிடி கிட்ட கேட்டாலே தப்பு இல்லை. சாட் ஜிபிடி அப்படின்றத ஓப்பன் பண்ணிவிட்டு, இது ஒரு சூப்பரான ஃப்ரீ டூல் யூடியூபர்ஸுக்கு. கூகுளில் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஐ பிளான் டு அப்லோட், லைக் உங்கள் டாபிக் என்னது அப்படின்றத சாட் ஜிபிடி கிட்ட சொல்லுங்கள். இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஐ பிளான் டு அப்லோட் வீடியோ டாபிக் அப்படின்னு போட்டு ஹவு டு ஃபோக்கஸ் ஃபார் திஸ் ரைட் அட்ராக்டிவ் இன்ட்ரோ ஹூக் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சாட் ஜிபிடியே என்ன மாதிரி ஹூக் பேசலான்றதை கொடுக்கும். பட் இது வந்து ஃப்ரீ டூல் தான், நீங்கள் ஜஸ்ட் ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்றதுக்கு நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, லைக் என்ன மாதிரி. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியுமா? 5 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் இதே தான் சாட் ஜிபிடி எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக யார் தான் பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஸோ ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஹூக்கை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணுங்கள். இப்போது 5வது மிஸ்டேக், உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டண்ட்டாகவே நிறைய வியூஸ் போகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இதை தான். நான் இந்த கோவிட் டைமில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அப்லோடிங் டைம் ரொம்ப ரொம்ப புவராக ஃபாலோ பண்ணேன். லைக் நைட் 2 மணிக்கு அப்லோட் பண்ணுறது, காலையில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணுறது, ஈவினிங் 5 மணிக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு பண்ணதுனால 5 இயர்ஸ் ஆனால் கூட 77, 83, 167 வியூஸ் கிட்ட தான் நின்றுருக்கு. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அனலிட்டிக்ஸ் போயிட்டு உங்கள் சேனலோடைய அனலிட்டிக்ஸ் போயிட்டு ஆடியன்ஸ் டேப்பில் வென் யுவர் வியூவர்ஸ் ஆர் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதில் எங்கெல்லாம் டார்க்கான லைன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து அவைலபிளாக அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ என் சேனலை பொறுத்தளவுக்கு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவைலபிளாக இருக்காங்க. அப்போ எனக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக வியூஸ் போகணும்னா இந்த டைமிங்கில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் தெரிய வருது. ஆனால் ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய வியூஸ் போயிட்டு இருக்காது. பட் பேசிக்காக அவங்களுக்கு இந்த டேட்டாவே காமிக்காது அனலிட்டிக்ஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆடியன்ஸ் என்ன ஏஜ் கேட்டகரியில் இருப்பாங்க? மேபி ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 8 o'clock மேலே அவைலபிளாக இருப்பாங்க. இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் கூட காலையில் ஃபுல்லாக பிஸியாக இருப்பாங்க, மதியம் அந்த லஞ்ச் பீரியட் வரும்போது மேபி யூடியூப் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் அவைலபிளாக இருப்பாங்கன்னு பார்த்து உங்கள் ஏஜ் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸ் என்ன டைமிங்கில் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே டைமிங்கில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக என்னுடைய 5 years ஆஃப் யூடியூப் நாலேஜை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போவே கிளிக் பண்ணி பார்த்து நிறையா கற்றுக்கோங்க.